வணக்கம், எப்படிங்க இருக்கீங்க? அதிமுகவில் இன்றளவும் வந்து நிறைய முக்கியஸ்தர்கள் வந்து டிவிகே நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் டிவிகேக்கு சாதகமா பாதகமா என்று பார்த்தால் வல்லுநர்கள் சொல்வது என்னென்னா, நிச்சயமாக அவர்களுக்கு சாதகம்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருந்து போன அந்த 4 எம்எல்ஏஸ் வந்து பை எலெக்ஷன் என்னன்னா அவங்களோட எம்எல்ஏ கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஃபங்க்ஷனரி, அந்த கிராஸ் ரூட் லெவல் ஃபங்க்ஷனரி வந்து அதிமுகவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது முக்கியஸ்தர்கள் வரும்போது கீழே இருக்க சிறு சிறு குழு கூடயே வந்து சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கேன். இசைக்கு சுபேஷா ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்தாங்க. அவங்களாம் வந்து களத்தில் வேலை செய்பவர்கள். அந்த மாதிரி கிராஸ் ரூட் லெவல் வந்து ஃபங்க்ஷனரி வந்து பயங்கர ஜாஸ்தியாக வரும். அப்புறம் அந்த மூமெண்டம் வந்து மக்கள் மத்தியில் வந்து மாறி செயல்படும். அதாவது வின்னிங் டீம் பின்னாடி ஓடுறவங்க தான் இந்த காலத்தில் ஜாஸ்தின்ற மாதிரி, இந்த வின்னிங் டீம் பின்னாடி போகிறப்போ மக்கள் மத்தியில் வந்து டிவிக்கு தான் பெரிய கட்சின்ற ஒரு சித்தாந்தம் உருவாகும். ஆஃப்கோர்ஸ் அவங்க தான் இப்போ இன்றைக்கி பெரிய கட்சி. 4வது என்ன சொல்கிறாங்க, இந்த ஆன்டி டிஎம்கே கன்சாலிடேஷன். எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, அந்த ஆன்டி டிஎம்கே இருக்கிறவங்களாம் வந்து அந்த ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாமல் ஓகே நம்ம இனிமேல் டிவிகேக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற அந்த மனசுக்கு வந்துடுவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டிவிக்கு என்ன வந்து இந்த கிராம பகுதிகள், அந்த கொங்கு பெல்ட்டெல்லாம் பெரிய ஸ்ட்ராங் ஆகலை. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துலையே அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆவாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து அவங்க வந்து அந்த பார்கெனிங் கேப்பபிலிட்டிலாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோக்ஸ்லாம் சேர்றப்போ அவங்களோட பார்கெனிங் கேப்பபிலிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர்களின் கூட்டமாக பார்க்கப்பட்டது வந்து இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு அரசியல் ஒரு கட்சியாக மாறி இருக்காங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ் அரசியல் கட்சியாக மாறுவதற்குரிய ஒரு பெரிய சேஞ்சாக இதை பார்க்குறாங்க. ஆனால் இதில் பாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் முன்னாடி பார்த்திங்கன்னா அது பெரிய பெரிய கட்சி தலைவர் இறந்தப்போ தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்கு. இது ஜென்ரலாக வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியை செய்கிற வேலையை வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கு நேரடியாக செய்கிறது. இதில் என்னமோ தெரில, பாரதிய ஜனதா வந்து பின்னாடி இருந்து ஏடிஎம்கேல போகிறவங்கள தடுக்கவே இல்லை. முன்னாடி சசிகலா கிட்ட போகிறப்போ ஒரு பயங்கரமாக தடுத்த அந்த பிஜேபி இன்றைக்கி வெகு அமைதியாக இருக்குது. அப்புறம் அது அவங்ககிட்ட இருக்க அந்த ஃபேன் பேஸ் வந்து ஐயோ திருப்பி இவங்க இங்கேருந்து வராங்களே, நம்ம வேலை செஞ்சது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன சறுக்கல் ஏற்படும் சொல்கிறாங்க. ஆனால் முழு அளவில் பார்த்திங்கன்னா இது டிவிகேக்கு பெரிய சாதகமாக தான் இருக்கும்போது இது விஜயின் பெரிய ராஜதந்திரமாக பார்க்கப்பட போகிறது.